பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தை நித்தமும் தேடவும், உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து தங்கவும், உம்முடைய பாதத்தில் நல்ல பங்கை தெரிந்து கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையில் உள்ள கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து, கர்த்தருடைய சித்தத்தில் உள்ள கர்த்தருடைய ஊழியத்தை புரிந்து, கர்த்தருடைய நாமத்தை கர்த்தருடைய ஊழியத்தின் மூலம் மகிமைப்படுத்த, கர்த்தாவே, நீர் எனக்கும் எங்களுக்கும் உம்முடைய திருச்சபைக்கும் பலன், ஞானம், தெளிவும் வழிநடத்துதலையும் தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இதை கேட்கப் போகிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் தேவ நீதி, தேவ மகிமை வெளிப்பட வேண்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரத்தோடு அறுக்க உதவி செய்யும். இந்த 2024 ஒரு அறுவடையின் ஆண்டாக, அநேகரை மீட்கும் ஆண்டாக, புதிய ஆத்துமாக்களை நீர் உம்முடைய திருச்சபைக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்முடைய பலன் இன்னும் பெருகட்டும். எங்களை நீர் பலப்படுத்துவதற்காக நன்றி. உமக்கே துதி கன மகிமை செலுத்தி எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் துதிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் நாம் இன்னைக்கு தியானிக்க வந்திருக்கிறோம். 1 சாமுவேல் 26ல் இங்க தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இப்போ வந்து சேர்ந்திருக்கிறாரு. இந்த என்கேதி வனாந்திரத்தில் இப்போ சவுல் தாவீதை சந்திப்பதற்காக 3000 பேரை, தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் தாவீதினுடைய மனுஷரையும் பிடிப்பதற்காக, தேடுவதற்காக இப்போ சவுலும் சவுலுடைய 3000 ஸ்பெஷல் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேர். ரொம்ப அவங்க நல்ல யுத்தத்தில் நல்ல தேறினவர்கள். ஏன்னா பலமுறை தாவீதை பிடிக்க முடியாமல் தோற்று போன சவுல் இப்போ 3000 பேரை தெரிந்து கொண்டு அங்க என்கேதி என்கிற வனாந்திரத்துக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு நாம தியானிக்க போறது என்னன்னா, இங்க தாவீதினுடைய சுபாவத்தை நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தாவீதினுடைய கனிவான வார்த்தைகள், ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டேவிட்ஸ் கைண்ட் வேர்ட்ஸ். அதாவது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இந்த நாளின் தியானம் நம்முடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை அது நல்ல ஆசீர்வதிக்கும்னு நான் விரும்புகிறேன். ஒரு மாற்றத்தை தரோன்னு நான் எதிர்பார்க்குறேன். எனக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் பதட்டமான சூழ்நிலையில், நெருக்கமான நேரத்தில், எதிர்மறையான நபர்களிடத்தில் ஞானமான வார்த்தைகளை பேசுவதற்கு இந்த நாளின் தியானம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அமைத்து தருவாராக. நம்மக்கிட்ட எல்லாரும் அன்பாக பேசும்போது நம்ம கைண்டாக பேசுறது ஈஸி. பட் ரேஷா, ரூடா, ரஃபா பேசுறவங்க, கடினமான வார்த்தைகளை மட்டும் இல்லாம நம்மை விரோதிக்கிறவர்கள், நம்முடைய விரோதிகள், நம்முடைய எதிரிகள், நம்மை எதிர்ப்பவர்கள், நம்மை சத்ருவாய் நினைப்பவர்கள். நாம யாரையும் சத்ருவா நினைக்கல, ஆனா நம்மள சத்ருவா நினைக்கிறவங்க, நம்மளை எதிர்க்கிறவங்க, அப்படிப்பட்ட மனிதர்களிடத்துல நாம் எப்படி பேச வேண்டும், எப்படி பேச நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாமும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கனிவான வார்த்தைகள், கைண்ட் வேர்ட்ஸ், அல்லது மரியாதையான, பணிவான, ஒப்புரவாகுதலுக்கு ஏதுவான ஒப்புரவாகும் வார்த்தைகள். மரியாதையா பேசும்போது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசும்போது, பணிவா, அந்த ஒரு மெதுவான பிரதி உத்திரம் உக்கிர கோபத்தை தணிக்கும். ஒரு சாஃப்ட் ஆன்சர், ஒரு நல்ல ஒரு ரிஃபைன்டு சாஃப்டான ஒரு பணிவான வார்த்தைகள். அதே நேரத்தில் ரீகன்சிலியேஷனான வேர்ட்ஸ். எப்படி நாம் தைப்பது, கத்திரிக்கோள் போல, என்னுடைய அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, கத்திரிக்கோள் வெட்டி விடும், துணி தைக்கிற ஊசி நூல் எப்படி அருந்து போன பட்டனை திரும்ப தைக்குமோ அதுபோல நாம் கத்திரிக்கோளை போல இருக்கக்கூடாது. ஊசி நூலை போல நாம் ஒரு டைலர் யூஸ் பண்ணுறது போல அதை தைப்பதற்கு நம்முடைய வார்த்தைகள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுபோல நம்ம எதிர்ப்பவர்களிடத்துல எப்படி ஒப்புரவாகும் விதத்தில், எப்படி ரீகன்சிலியேஷன் ஆகிறதுக்கு நம்ம பேசுவது, இதெல்லாம் இங்கே தாவீது சவுல் இடத்துல அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள்.
இங்க தாவீதும் சவுலும் ஒரு நீண்ட வாரங்கள் மாதங்கள் கழித்து ஒருவரை ஒருவர் சந்திக்கிறாங்க. தாவீதுக்கு நல்ல நிச்சயமா உறுதியா தெரிஞ்சிருச்சு, சவுல் தன்னை பகைக்கிறார், எதிர்க்கிறார். அதே நேரத்தில் தன்னை வேட்டையாடுகிறார். வேட்டையாடுறாருன்னா தாவீதே சொல்றாரு 11வது வசனத்தின் கடைசி வரி 1 சாமுவேல் 24:11, நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர், என் உயிரை வேட்டையாடுகிறீர். நீர் ஒரு மனுஷ கொலைபாதகர்னு சொல்லாம சொல்றார். நீ ஒரு டெரரிஸ்ட போல நீங்க என்னை கொலை செய்கிற ஒரு கொலையாளி, குற்றமற்ற ரத்தத்தை சிந்துவதற்கு என்னை வேட்டையாடுகிறீர், என் உயிரை வேட்டையாடுகிறீர் அப்படின்னே தாவீது சொல்றாரு சவுல் கிட்ட. ஆனா தன்னை வேட்டையாட சவுல் புறப்பட்டிருக்கிறார் என்பது இப்ப தாவீதுக்கு நிச்சயமாக உறுதியாக தெரிஞ்சிருச்சு. அவர் உண்மையிலேயே தன்னை பகைக்கிறார். இன்டைரக்டா இல்ல, டைரக்டாவே பகைக்கிறார். சில பேர் நம்மளை இன்டைரக்டா பகைப்பாங்க, ஆள் விட்டு நம்மளை தொந்தரவு கொடுத்துவாங்க. சில பேர் பில்லி சுனியம் ஏவி விட்டு ஆவிகள் மூலமாக, பொல்லாத ஆவிகளின் மூலமாக அவங்க நம்மளை ஏவுவாங்க. சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒருத்தவங்க ஊருக்கு போயிருந்துருக்காங்க. அங்கே ஒரு பில்லி சூனியம் வைக்கிற, செய்வனை வைக்கிற ஒரு அம்மா வந்து நடுவில் கோடு எடுத்து சீவுற அந்த சகோதரியினுடைய அந்த உச்சந்தலையை விபூதியில் தொட்டு தொட்டு தடவி தடவி பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த மாதிரி அந்த செய்வனை செய்கிறவங்க தலையை தொட்டு அல்லது அந்த விபூதிகள் அந்த மந்திரிச்ச அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து அப்படி தலையில் தேய்ச்சி அவங்கள அசுத்தாவியினுடைய போராட்டம், எதிர்ப்பு சக்திகள் வருவதற்காக இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஆவிகளினுடைய போராட்டம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம், இன்னொரு பக்கம் மனிதர்களை வைத்து தாக்குவது, அல்லது எப்படியாவது நமக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறது. இந்த மாதிரி இன்டைரக்டா நம்மளை தாக்குறவங்க இருக்கிறாங்க, அல்லது டைரக்டாவே நம்மளை தாக்குறாங்க, இவங்க நம்மளை எதிர்க்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரிந்த பிற்பாடு அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தால் நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், அது ரொம்ப முக்கியமானது. 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 7 வாசிக்கிறேன். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்படி போகும்போது தாவீது சவுலுடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்ட பிற்பாடு தாவீது இப்ப சவுலை சந்திக்கிறார். சவுல் தன்னுடைய சால்வையின் தொங்கல் அறுக்கப்பட்டதுன்னு கூட தெரியாம அவர் எழுந்து அவர் கெபியை விட்டு அவர் வெளியே போறார். கெபியை விட்டு இது ரொம்ப ஒரு சேஃபான ஒரு இடம்னு சொல்லிதான் அங்க இருக்கிற போர் வீரர்கள் சவுலை இந்த கெபிக்கு அவரை விடுறாங்க. அவர் வந்து அவருடைய மலஜலாதி கழிப்பதற்காக, டாய்லெட் போவதற்காக அவர் வந்திருக்கிறாரு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இப்ப அவர் போறாரு. அவருடைய சால்வையின் தொங்கல் கிழிந்தது அப்படின்றது அவருக்கு தெரியாது. அப்பொழுது 8வது வசனம், தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இங்க தாவீது சவுல் கிட்ட, தன்னை எதிர்க்கிற எதிரி கிட்ட அவர் எப்படி பாடி லாங்குவேஜ் இருக்குன்னா, முதலாவது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்குறார். இதுல பாத்தீங்கன்னா 3 பதமா பிரிக்கலாம். தரை மட்டும், 2வது முகம் குனிந்து, 3வது வணங்கி. ஸோ ஒரு வணக்கத்தோடு, ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லோடு அவரை வணங்குறாரு. மனித வணக்கம் அல்ல, அவர் மேல ஒரு மரியாதை. அடுத்து முகம் குனிந்து அப்படின்னும் போது உயர்ந்த பார்வை இல்லை, மிடுக்கான ஒரு தலை இல்லை, தன்னுடைய தலையை தாழ்த்தி முகத்தை, பார்வையை கீழே அவருக்கு முன்பாக அவர் கண்ணை பார்க்காம, எப்படி நாம லூக்கா 15 நாம் வாசிக்கிறபடி வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு பாவியாக என் மீது கிருபையாயிரும் அப்படின்னு ஜெபித்த ஆயக்காரனை போல அந்த கண்களை மேல ஏறெடுக்க துணியாத அந்த நபரை போல இங்க சவுலுடைய கண்களை பார்க்க அவர் துணிச்சல் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது ஒரு பாடி லாங்குவேஜ். சைக்காலஜிக்கலி
நேருக்கு நேர் பார்த்து பேசாம கீழே குனிகிறார். அதாவது உமக்கு முன்பாக நான் என்னை தாழ்த்துகிறேன், நீங்க என்ன பாருங்க, நான் உங்களை பார்க்கல, உங்களை நான் மதிக்கிறேன், வணங்குறேன். அதே நேரத்தில் தரை மட்டும் நான் குனிகிறேன், வணங்குறேன். ஸோ டேவிட் பவுட் வித் இஸ் ஃபேஸ் டு தி எர்த் பிஃபோர் கிங் சால். இது உடல் மொழி வாய்மொழியை விட மிக முக்கியமானது. நம்ம எப்படி ஒருத்தவங்கிட்ட பேசுறோம், வா அப்படின்னு கையை இப்படி கூப்பிடலாம், அல்லது எப்படி நாம அவங்களுக்கு கை கொடுக்கிறோம், எப்படி வி ஷேக் ஹேண்ட்ஸ், எப்படி நம்மை பகைக்கிறவர்களுக்கு கை கொடுக்கிறோம், அவங்களை எப்படி தொடுறோம், அவங்களை எப்படி பார்க்கிறோம். சேவல் கூவுறதுக்கு முன்ன 3 முறை பேதுரு மறுதளிப்பார்னு இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட சொன்னார். மறுதளித்த பிற்பாடு சேவல் கூவுது. சேவல் கூவுன உடனேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை நோக்கி பார்த்தார். அவருடைய பாடி லாங்குவேஜ், அவருடைய பார்வை, அவர் எந்த ஆங்கிள் இருந்து பேதுருவை பார்த்தாருன்னு தெரியல, பட் அவருடைய பார்வை ஒரு அபிஷேக பார்வையா இருந்தது. அவர் மட்டும் பேதுருவை பார்க்கும்போது குத்தி பார்த்திருந்தா. என்னமோ நேற்று நைட்டு அவ்வளோ வீரவசனம் பேசினேன் பாரு, சேவல் கூவுறதுக்குள்ள மறுதளிப்பன்னு தான் நான் சொன்னேன், ஆனா நீ தூஷிச்சு சபிச்சு அவன் இவன் பேசினிய அப்படின்னு சொல்லி இருந்தா யூதாஸ்க்கு முன்னாடியோ யூதாஸ்க்கு பின்னாடியோ பேதுரு நாண்டுகிட்டு செத்துருப்பார். அவருடைய பார்வையில ஒரு கருணை இருந்தது. ஸ்டில் ஐ லவ் யூ பீட்டர், இன்னமும் நான் உன்னை தான் நேசிக்கிறேன், இன்னமும் உன்னை நான் பயன்படுத்த விரும்புறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன் என்கிற அந்த ஒரு அபிஷேக பார்வை, அந்த ஒரு கம்பேஷனட்டான ஒரு மனதுருக்கமான பார்வை. அந்த பார்வையினாலதான் பேதுரு அவர் உணர்ந்து தன் குற்றத்தை உணர்ந்து மனம் கசந்து அழுதார். அந்த பாவியை நேசித்து பாவத்தை உணர்த்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பார்வை பேதுரு மீது இருந்த பார்வை. பேதுரு பேய் பிடிச்சிருந்தாரான்னு கேட்டா பேதுருவுக்கு பேய் பிடிக்கல, பிசாசினால பேதுரு ஏவப்பட்டு தூண்டப்பட்டு பேசினார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பேதுரு ஒரு இடத்துல பார்த்து அப்பாலே போ சாத்தாண்டின்னு சொன்னார். அது முதற்கொண்டு அப்படிதான் நம்ம மத்தேயு 16 நம்ம வாசிக்கிறோம். அதாவது என்ன அர்த்தம், அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிசாசுகளை விரட்டினார், அற்புதங்கள் செய்தார், குருடர்கள் பார்வையடைந்தாங்க, அவர் தேவாலயங்களில் பிரசங்கம் பண்ணினார், இதெல்லாம் நடந்தது. ஆனால் மத்தேயு 16:21 வாசிக்கிறோம், அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் கொலை உண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம், மத்தேயு 16:21 வரைக்கும் இயேசு கிறிஸ்து சிலுவையை குறித்தோ தன்னுடைய மரணத்தை குறித்தோ கிருபாதார பலியாக தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் மரிக்கப் போவதை குறித்தோ அவருடைய சீஷர்களுக்கு அவர் எதுவுமே சொல்லல. யோவான் ஸ்நானகன் சொன்னார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுத்தாரே ஒழிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயால தம்முடைய சீஷர்களுக்கு தம்முடைய பாடுகளை குறித்தோ மரணத்தை குறித்தோ எதுவுமே சொல்லல. இங்கதான் அவர் சொல்ல துவங்குறார், ஆரம்பிக்கிறார், சொல்ல தொடங்கினார். பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்ல தொடங்கும் போதே பேதுரு தனியே கூட்டிட்டு போய் இது உமக்கு நேரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று தீர்க்க தரிசனமும் சொல்றாரு, அது உமக்கு நடக்காது அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்றாரு. பேதுரு பிசாசு பிடிச்சவரா மாறல, பிசாசுடைய ஆவியின் சிந்தை அந்த பிசாசுடைய எண்ணத்தின்படி தேவனுக்குரியவைகளை சிந்திக்காம பூமிக்குரியவைகளை அவர் சிந்தித்து பிசாசுனால தூண்டப்பட்டு பேசினார் ஒழிய அவர் பிசாசு பிடிச்சவரா மாறல. ஆனாலும் அந்த பேதுருவை இயேசு கிறிஸ்து அவருடைய பார்வையினால அவர் திரும்பவும் கட்டுறார், பலவீனமான பேதுரு. ஸோ இங்க தாவீதும் சவுலை சந்திக்கும் போது அவருடைய பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். எதுவுமே பேசல. அவர் என்ன பண்ணாரு, 1 சாமுவேல் 24 தாவீது தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கி, நாம் நம்மை எதிர்க்கிறவர்கள் நம்மை விரோதிக்கிறவர்கள்ட்ட எப்படி நாம் நடந்து கொள்றோம். அவங்க வரும்போது சீட்டை விட்டு ஏந்திரிக்கலாம், கால் மேல கால் போட்டு உட்காராம இருக்கலாம், அவங்களுக்கு முதல்ல காஃபி டீ கொடுக்கலாம், சிரித்த முகத்தோடு அவங்கள நம்ம வரவேற்கலாம், அவங்களுக்கு ஒரு இறுக்கமா அவங்கள கையை ஷேக் பண்ணி கை கொடுக்கலாம், அல்லது ஐரோப்பா நாடுகளில் கன்னத்தில் முத்தமிடுறது போல அவங்கள ஹக் பண்ணி அவங்களுக்கு நம்ம முத்தமிடலாம். நம்மளுடைய பாடி லாங்குவேஜின் மூலமா நான் இன்னமும் உங்களை நேசிக்கிறேன், இன்னமும் உங்களை மதிக்கிறேன் அப்படின்றத, உங்களுக்கு முன்னாடி என்ன தாழ்த்துறேன் என்கிறத முதலாவது நம்முடைய பாடி லாங்குவேஜில் நாம் காண்பிக்க கற்றுக்கொள்ளணும். 1. 2வது,
1 சாமுவேல் 20வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தாவீது சவுல் மட்டும் இல்ல, தன்னை நேசிக்கிற யோனத்தான்ட்டையும் அந்த பழக்கத்தை தாவீது வைத்திருந்தார். 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 41வது வசனத்துல வாசிக்கிறோம். இங்க யோனத்தான தாவீது சந்திக்கும் போது 1 சாமுவேல் 20:41, தாவீது எழுந்து வந்து தரையிலே முகம் குப்புற விழுந்து 3 விசை யோனத்தானை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் புத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான் என்று நாம் வாசிக்கிறோம். இங்க 3 முறை அல்லது 3 விசை யோனத்தானுக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து யோனத்தான தாவீது வணங்கினதாக நாம் வாசிக்கிறோம். அதாவது இதுல என்ன தெரியுதுன்னா, தன்னை நேசிக்கிறவர்களை 3 மடங்கு மதிக்கிறவர்கள் தான் தன்னை பகைக்கிறவர்களை ஒரு மடங்காவது மதிப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு பாடம். இப்போ உங்களை ஒருத்தவங்க நேசிக்கிறாங்க. அதாவது ஆதியாகமம் 12ல் அதை நம்ம வாசிக்கிறோம். அருமையான ஒரு சத்தியம் இது. ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமின் இடத்துல ஆண்டவர் சொன்னது என்ன? ஆதியாகமம் 12:3, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். ஆசீர்வதிக்கிறவர்கள் எத்தனை பேர்? பல பேர். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை பன்மையில. சபிக்கிறவங்க எத்தனை பேர்? உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். சபிக்கிற ஆள் ஒரே ஒரு ஆள் தான். ஆசீர்வதிக்கிறவங்க பல பேர். நம்மை விரோதிக்கிறவங்க ஒருத்தவங்க தான். ஒருத்தவங்களுடைய அந்த வார்த்தை தான் நம்ம நிம்மதியை கெடுக்குது. ஆனா நம்மை நேசிக்கிறவங்க, நம்ம மேல அன்பா இருக்கிறவங்க, நம்மளை வாழ்த்துறவங்க, நம்மளை பாராட்டுறவங்க, நம்மளை வீட்டுக்கு அழைக்கிறவங்க, நமக்கு பரிசு கொடுக்கறவங்க, நம்ம கூட போட்டோ எடுத்துக்கணும், உங்க நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்க பல பேர் இருக்கிறாங்க. ஆனா நம்மளை ஆசீர்வதிக்கிறவர்கள் அந்த பன்மையில் இருக்கிறவங்க நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டிருக்கு. நம்மளை சபிக்கிற, நம்மளை மனதை காயப்படுத்துகிற அந்த ஒரே ஒரு நபர், அந்த வார்த்தை தான், அந்த உறவு தான் நம்மளை ரொம்ப வாட்டி எடுக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அந்த நம்மை துன்பப்படுத்துகிறவங்க எப்பவுமே 1-2 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு எண்ணிக்கை குறைவு, அந்த பர்சன்டேஜ் குறைவு. நம்மளை நேசிக்கிறவங்க அதிகமா இருப்பாங்க. நம்மை நேசிக்கிறவங்கள நம்ம பார்க்கலாம், நம்மளை துன்பப்படுத்துறவங்கள நம்ம கவனிக்க வேண்டாம். இங்க தாவீது தன்னை நேசிக்கிற, தனக்கு ஆதரவு அளிக்கிற யோனத்தான 3 விசை வணங்கினார். அதே போல தரையிலே முகம் குப்புற விழுந்து 3 விசை தாவீது யோனத்தான வணங்குறாரு. அதாவது வணங்குறாருன்னா அவரை ரெஸ்பெக்ட் பண்றாரு. அவர் யோனத்தானுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்துகிறார். தன்னை நேசிக்கிறவங்களுக்கு முன்னாடியே தாழ்த்த தெரியல. ஃப்ரெண்டா இருந்தாலும் ஒரு மரியாதை வேணாமா? இன்னைக்கு சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சர்ச்சுக்குள்ள சூயிங்கம் சாப்பிட்றாங்க தெரியுமா? எத்தனை பேர் நான் எத்தனை சர்ச்சில் பார்க்கணும். ஒரு சர்ச்சுக்கு போனா நான் சொல்றது ஒரு ஆளுன்னு சொல்லிடலாம். பல சபைக்கு போறதுனால நான் பொதுவா நான் சொல்லலாம். பல சபைகள்ல நான் பார்க்கிறேன். செய்தி நேரத்துல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் ஆன புதுசு. நான் செய்தி கொடுக்குறேன். என் முன்னாடி அங்க அந்த ஹாலில் உட்காந்துருக்கிற ஒருத்தவங்க, எந்த ஊரு எந்த பேரு சொல்லல, முன்னாடி இருக்கிற சேர்ல காலை நீட்டி போட்டுக்கிட்டு பலிபீடத்துக்கு முன்னாக சுவிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு தலையில தொப்பியை போட்டுக்கிட்டு அந்த சிஸ்டர் வந்து வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. காலை நீட்டி போட்டு சேர் மேல உட்காந்துக்கிட்டு எய்தாப்புல இந்த சேர் மேல காலை வச்சுக்கிட்டு. இத்தனைக்கும் அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு மேரிடு உமன். ஆனா அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கோயில்ல எப்படி இப்படி நடந்துக்கிறாங்க? பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்தா சர்ச் பில்டிங்குள்ள வளாகத்துக்குள்ள சுவிங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அநாகரிகமான ஒரு செயல், கர்த்தர் மேல மரியாதை இல்லாத ஒரு செயல். இன்னும் சில வாலிபர்கள் பார்த்தீங்கன்னா சபை பாஸ்டரா இருக்கட்டும் அல்லது ஊழியரா இருக்கட்டும், அவரை இமிட்டேட் பண்ணி கிண்டல் அடிச்சு ஓட்டி பேசிட்டு இருப்பாங்க. அவர் எப்படி செய்தி கொடுக்கிறார், அவர் எப்படி பேசுறாரு, அதை திரும்ப பேசி அவரையே கிண்டல் பண்ணி இது ஒரு சிரிச்சுக்கிட்டு, இதெல்லாம் என்னது காலேஜ் செவுத்துல உட்காந்துக்கிட்டு பண்ண வேலையை இதை வந்து எதுவுமே சொல்லாம வாலிப பசங்க அப்படிதான் வெட்டைக்கிறாங்க, கிண்டல் பண்றாங்க. ஊழியர் எப்படி செய்தி கொடுப்பாரு, அவர் என்ன தொனியில எந்த குரல்ல அவரை இமிட்டேட் பண்ணி மிமிக்ரி பண்ணி, இதெல்லாம் ஒரு மொட்டை தலையா ஏறிப்போன்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை கிண்டல் பண்ணது போல வாலிபர்கள் மாறிடக்கூடாது. ஒரு கணம் கொடுக்கணும். அதை பெற்றோர்களாவது கண்டிக்கணும். ஊழியர்கள் கண்டிக்க முடியல, கண்டிச்சா எங்க சர்ச்சுக்கு வராமல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அதே போல இந்த சுவிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு சர்ச்சுக்குள்ள இருக்கிறது. ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பில்டிங் போய் வீடு கிடைக்கணும், தனக்கு ஒரு நன்மை கிடைக்கணும்னு சொல்லி ஒரு ஆஃபீஸ் போற அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு முன்னாடி சுவிங்கம் சாப்பிடுவோமா? எவ்வளோ ஒரு கனமா இருப்போம். ஆனா நம்மை படைத்த ஆண்டவர்
அவரை தொழுது கொள்வதற்காக நாம் எல்லாரும் கூடி வருகிற ஒரு ஐக்கியத்தில், ஒரு சபையில், ஒரு கூட்டத்தில் சுவிங்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா என்ன அப்படி வளர்க்கல. நான் படித்த பள்ளிக்கூடத்துலேருந்து நான் பேசுகிறேன். இது நல்லதுக்கு இல்லை. இதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். இதை பதிவு செஞ்சு நான் ஆடியோவில் அனுப்பும்போது யாராவது ஒருத்தவங்க கேட்டு திருந்த மாட்டாங்களா? இது நல்லது இல்லைன்றத சொல்லணும். ஆனால் தாவீது யோனத்தானுக்கு முன்பாக அவர் தன்னை தாழ்த்தினார், கனம் பண்ணினார். 3 விசை யோனத்தானுக்கு முன்பாக தாழ்த்தின மனிதன் தான் தன்னை விரோதிக்கிற சவுலுக்கு முன்பாக ஒரு விசையாவது தாழ்த்த மனசு இருக்கும். தன்னை நேசிக்கிறவங்களையே சர்ச்சுக்குள்ள மச்சி வா, மச்சி, மச்சான் வாடா, ப்ரோ வா, இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் ஒரு ஒரு நாகரிகமா பேசணும். நம்ம ரொம்ப ஓவரா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகுறோம், ஐக்கியம் முக்கியம்னு சொல்லி ஐக்கியம் முத்தி போய் கடைசியா சண்டை போட்டுக்கிறதே இவங்க 2 பேர் தான். நாங்க தாவீது யோனத்தான் மாதிரி பழகுறாங்கன்னு சொல்றாங்க. கடைசியா பார்த்தா தாவீது சவுலாவே இவங்க 2 பேரும் மாறி போயிடுறாங்க. அதனால ரொம்ப ஓவரா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. பாசம் இருக்க வேண்டியதுதான், அதுக்குன்னு ரொம்ப ஓவரா போயிடாம அளவோடு இருக்கட்டும். எதுவுமே ரொம்ப ஓவரா போகிடாம, கணம் என்பது அது வார்த்தையில மட்டும் இல்லாம அது பாடி லாங்குவேஜ்லயும் இருக்கணும். அதுக்கு தான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். ரோமர் 13வது அதிகாரம் 7வது வசனம். ரோமர் 13வது அதிகாரம் 7வது வசனம் கடைசி வரி. எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். Give respect and honor to those who are in authority. யார் பொறுப்பில் இருக்கிறாங்களோ, அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ, அவங்கள மதித்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி ஹானர் பண்றதுக்கு நாம் கற்றிருக்க வேண்டும். அடுத்த பாடம் என்ன? 1 சாமுவேல் 24வது அதிகாரம் 9வது வசனம். தாவீது சவுலை பார்த்து சொல்றார், சவுலை நோக்கி. இங்கதான் கான்வர்சேஷன் ஆரம்பிக்குது. தாவீது சவுலை பார்த்து பேசுறார். தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? அல்லது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, தீய ஆலோசனைகளை ஏன் கேட்கிறீர் அப்படின்னு தாவீது சவுலை பார்த்து சொல்றார். அதாவது இன்னைக்கு நம்மள நிறைய பேர் பகைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, பின்னால இருந்து மூட்டி விடுகிற ஒரு தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க. நம்மளை பத்தி இல்லாத பொல்லாத சொல்றது, பொறாமையை தூண்டி விடுறது, சண்டையை மூட்டி விடுறது, அதை அந்த பிரிவினை பண்ணுகிறவர்கள், குரோதத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருப்பார்கள், பிள்ளைகளாக இருப்பாங்க. அப்ப சமாதானம் பண்ணாம பிரித்து விடுகிறவர்கள் யாருடைய பிள்ளைகளா இருப்பாங்க? அவங்க தேவனுடைய பிள்ளைகளா கண்டிப்பா இருக்கவே முடியாது. நீதிமொழிகள் 20:18, நீதிமொழிகள் 24:6 இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 24:6வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். நீதிமொழிகள் 20:18 வாசிக்கிறோம், 20:18 ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல்ல ஆலோசனைகள் நம்முடைய எண்ணங்களை உறுதிப்படுத்துது. ஆலோசனைக்காரரால் நமக்கு வெற்றி கிடைக்குது. ஆனால் தீய ஆலோசனைகள் நமக்கு தோல்வியை தான் தருது. நம்முடைய நல்ல எண்ணங்களை கூட அது சிதறடிச்சிடும். ஆனா இங்க சவுலுக்கு அவருடைய பகை உணர்வு அது இன்னும் கொலை உணர்வா மாறினதுக்கு காரணத்தை இங்க தாவீது சொல்றாரு. தீய ஆலோசனைகளை கேட்கறதுனாலதான் சவுல் இந்த அளவுக்கு தாவீதை பகைக்கிறவரா மாறினார். ஆனா தாவீதுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியவர்கள் கூட இருக்கிற 600 பேரும் பார்த்தா சவுலை கொலை பண்றதுக்கு தான் ஆலோசனை கொடுக்கறாங்க. தாவீதை கொலை பண்றதுக்கு சவுலுக்கு ஆலோசனை கொடுத்திருக்காங்க. சவுலை கொலை பண்ண சொல்லி தாவீதுக்கு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. ஏன்னா தாவீதோடு இருந்தவங்களே சொல்றாங்க, சத்துருவை கையில் ஒப்பு கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னதாக அவங்களே யூகித்து அவங்களா சொல்றாங்க. அப்போ தாவீது என்ன செய்யறாரு பாருங்க. சங்கீதம் 32:8வது வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 32:8 போதித்து வழியை காட்டுவேன், கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் தான் நமக்கு வழிகாட்டுகிறவர், அவர்தான் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். ஏன்னா தாவீது அதிகமா கர்த்தரை நோக்கி ஜெபிக்க, துதிக்க, பாடல் எழுத, தன்னுடைய எதிர்மறையான சூழ்நிலைகள்ல தேவ உறவை அதிகமா தேடினதுனால அவருடைய பாடல்கள் அவர் என்ன சொல்றாரு? சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து,
நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வழிநடத்துதல் தான் தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆலோசனைக்காரர்கள் நமக்கு தேவைதான். ஆலோசனை ஊழியம் அவசியம்தான். நல்ல ஆலோசனைகள் நமக்கு கொடுக்க தெரியணும். நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம நல்ல ஆலோசனைக்காரரை நாம தேடணும். ஆனா இல்லாத போது நல்ல ஆலோசனைகள் கொடுக்க உறவுகளோ தேவ பிள்ளைகளோ இல்லைன்னா கர்த்தர் நமக்கு ஆலோசனை கர்த்தாவாக இருக்கிறார். ஏசாயா 9:6 அவரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர்தான் நமக்கு ஆலோசனை கர்த்தர். ஏசாயா 28:29 வாசிக்கிறோம், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். கர்த்தர் நமக்கு ஆச்சரியமான ஆலோசனைகளையும் அதே நேரத்தில் நமக்கு நம் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கொடுக்கிற ஆலோசனைகள் தற்காலிகமான விடுதலையை மட்டும் இல்லை, ஒரு நிரந்தர ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆலோசனை, தேவ ஆலோசனை. அதனாலதான் கர்த்தருடைய ஆலோசனையை நம்ம அந்த எச்சரிப்பை முதல்ல நம்மளுடைய பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் இருந்தது, புதிய ஏற்பாட்டில் நமக்கு மனசாட்சி, கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கு. அதை நாம அறிந்திருக்கணும். ஏன் தாவீது அதை தெரிந்திருந்தார்? ஏன் தாவீது 600 பேரும் சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் எப்படி கீழ்ப்படிந்தார்னா, தாவீது கிட்ட பழைய ஏற்பாடு இருந்தது. தாவீது காலத்துல உபாகம புஸ்தகம் இருந்தது. உபாகமம் 32 என்ன வாசித்திருப்பார் தாவீது? உபாகமம் 32:35 தாவீதுக்கு தெரிந்த நற்செய்தி, அவருக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை என்ன? பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது, ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும், பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் கர்த்தருக்குரியது அப்படின்றது தாவீதுக்கு சிறு வயதுல போதிக்கப்பட்டிருந்தது. அதுதான் அவருக்கு தெரிஞ்சது. அதனால தாவீது சவுலை பழி வாங்க கூடாது, தீய ஆலோசனைகள் யார் கொடுத்தாலும் அதை கேட்கக்கூடாது, கர்த்தர் தானே பழி வாங்குகிறவர், கர்த்தர் தானே பதில் அளிக்கிறவர், அவரை நோக்கி பார்க்கணும் அப்படின்றது தாவீதுக்கு சிறு வயது முதல் நியாயப்பிரமாணத்தின் மூலம் போதிக்கப்பட்டிருந்ததுனால அவர் சவுலை அவர் அட்டாக் பண்ணல, தாக்கல. தாவீது அதை தெளிவா சவுல்கிட்ட சொல்றாரு. 1 சாமுவேல் 24 ஏன் கேட்கிறீர் தீய ஆலோசனைகளை? தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர் அப்படின்னு சவுலுக்கு உணர்த்துறார். என்ன சொல்ல வர்றாரு? எனக்கும் உமக்கும் தான் பிரச்சனை, 3வது ஆள் சொல்றதை ஏன் கேட்கிறீங்க அப்படின்னு தாவீது கேட்கிறார். இப்ப நம்ம எதிர்க்கிற, விரோதிக்கிற, பகைக்கிறவர்களிடத்துல நாம் சாந்தமா சமயம் கிடைக்கும் போது அவங்களை நல்வழிப்படுத்துவதற்கு, நல்மனம் பொருந்துவதற்கு நாம் கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன? என்னை குறித்து தவறா சொல்றவங்களுடைய வார்த்தையை கேட்காதீங்க, என்ன பாருங்க, என்கிட்ட பேசுங்க, எனக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனை? கணவன் மனைவி பிரச்சனையோ அல்லது ஊழியத்திலேயோ நட்புலையோ நண்பர்கள்லையோ குடும்பத்துக்குள்ளேயோ 3வது ஆள், 2 பேருக்கு 2 குழுவுக்கு சம்பந்தமான பிரச்சனையில 3வது ஆள் சொல்றத கேட்காதபடிக்கு, நல்ல ஆலோசனைகளை கேட்கலாம், தீய ஆலோசனைகளை கேட்காதபடிக்கு நாம் அவர்களுக்கு எடுத்து உணர்த்துவிக்க வேண்டும். அடுத்து அவர் என்ன சொல்றாரு? நல்லா கவனிக்கலாம். 9வது வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் அப்படின்னு சவுலுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் தாவீது சொல்றாரு. 10வது வசனத்துல தாவீது சொல்றாரு, 10வது வசனத்துல உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். தாவீதுக்கும் சொல்லப்பட்டது, சவுலுக்கும் சொல்லப்பட்டது. சவுலுக்கு சொல்லப்பட்டது என்ன? தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சவுலுக்கு சில பேர் சொன்னாங்க. தாவீதுக்கு என்ன சொன்னாங்க? சவுலை கொன்று போட வேண்டும் என்று சிலர் தாவீது கிட்டையும் சொன்னாங்க. இது இல்லாம 10வது வசனத்துல தாவீது இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு. ஆரம்ப வரி 10வது வசனத்தின் துவக்கம், இதோ கர்த்தர் என்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தரும் என்ன உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார்? கர்த்தரும் என்ன உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார்? கர்த்தரும் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார். என் கூட இருந்த சிலரும் உம்மை கொல்லும்படிக்கு எனக்கு சொன்னாங்க.
நான் உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறேன்னு சொல்லி சவுலே உமக்கும் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மூணுமே பார்த்தீங்கன்னா இங்க சண்டை போடுறதுக்கு இங்க கொளுத்தி விடுறவங்க, மூட்டி விடுறவங்க, ஏவி விடுறவங்க இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சவுல் பக்கமும் இருக்கிறாங்க, தாவீது பக்கமும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சவுலை தாவீதினுடைய கையில கர்த்தரும் ஒப்பு கொடுத்தாருன்னு தாவீது சொல்றாரு 10வது வசனத்தின் துவக்கத்தில். ஆனாலும் அதுதான் அங்க முக்கியமான வார்த்தை. 10வது வசனத்தை வாசிக்கிறேன். இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது. ஆனாலும் என் கை உம்மை தப்பவிட்டது சொல்லிட்டு என்ன சொல்றாரு? என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன். நல்லா கவனிங்க, இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. நான் என்னுடைய மை லார்ட் அல்லது எனக்கு அதிகாரி, என் ஆண்டவன், எனக்கு மேல மட்டும் இல்ல, இஸ்ரவேல் தேவ ஜனத்திற்கு அதிகாரியாக தேவன் அபிஷேகித்த என் ஆண்டவனாகிய சவுல் மேல நான் கை போடேன் அல்லது நான் கை கலப்பு, வாய் பேச்சு, சண்டை போட்டு நான் அவமதிக்க மாட்டேன் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னது மட்டும் இல்லாம 11வது வசனத்துல இன்னொரு வார்த்தை சொல்றாரு. 11வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர். 11வது வசனத்துல சொல்ற, என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை, உமக்கு நான் குற்றம் செய்யவும் இல்லை. நான் குற்றமும் பண்ணல, என் கையில பொல்லாப்பு இல்லை, துரோகம் இல்லை. அப்போ நல்மனம் பொருந்துவதற்கு பணிவான வார்த்தைகளை, மரியாதையான ஒப்புரவாகும் வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை பேசுறவங்க என்ன சொல்லணும்? என் கையில துரோகம் இல்லை, நீங்க எனக்கு தீமை செய்றீங்க, ஆனா நான் அதற்கு பழி வாங்க மாட்டேன். ஏன்னா பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் கர்த்தருக்குரியது. அது கர்த்தரிடத்துல நான் கொடுக்கிறேன், அவர் பார்த்துக்குவார். அவர் பார்த்தாருன்னா நல்லா சரியா வச்சு செய்வாரு. ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். நான் என் கையில பொல்லாப்பும் துரோகத்தையும் நான் எடுக்க மாட்டேன், நான் குற்றம் செய்ய மாட்டேன். 13வது வசனத்துல சொல்றாரு திரும்ப கடைசி வரி, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. 10வது வசனத்துல என்ன சொன்னாரு? என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், நான் உங்க மேல கை வைக்க மாட்டேன், நான் உங்களை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் இல்லாம இப்போது கொன்று போடாமல் தப்ப விட்டது போல, இந்த கெபியில நான் உம்மை தப்ப விட்டது போல, தூஷிக்காதது போல, கெட்ட வார்த்தை பேசாம, அடிக்காம, சபிக்காம, உங்களை பகைக்காம, உங்களை மன்னித்தது போல எப்போதுமே சவுலை கொன்று போட போவதில்லை என்று தாவீது இங்க உறுதியா சொல்றார். 13வது வசனத்தின் கடைசி வரை, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை, இனிமேலும் போட மாட்டேன். இப்பவும் இந்த கெபியில கர்த்தரே ஒப்பு கொடுத்திருந்தோம். என்னோடு கூட இருந்த சில பேர் அவங்க உம்மை கொல்லும்படிக்கு எனக்கு ஆலோசனை சொன்ன போதும், உம்மோடு கூட இருக்கிறவங்களும் தாவீது சவுலுக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று துர் ஆலோசனை சொன்ன போதும், ஆனாலும் நான் என் கைய உம்மேல போடல, இனிமேலும் கை போடுவது இல்லை. இந்த வார்த்தைகள் பாருங்க, நம்ம எதிர்க்கிறவங்கள்ட்ட போய் நான் உங்களை எதிர்க்க இல்லை, இனிமேலும் எதிர்க்க மாட்டேன், நான் உங்களை தூஷிக்கல, இனிமேலும் தூஷிக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றதுன்றது எவ்வளவு கடினம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஏசாயா சொல்ற மாதிரி அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியில வாழுறோம். நம்மளை கோபப்படுத்துறவங்க, எரிச்சல் மூட்டுறவங்க, இன்னும் சொல்ல போனா நம்ம கிட்ட பணிவாகவும் அன்பாகவும் பேச அனுபவம் உள்ளவர்கள் தான் பல நேரங்களில் நம்மளை கோபப்படுத்திடுறாங்க. அதை தான் ஏசாயா சொல்ற, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியில நம்ம வாழ்றோம். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க அசுத்தமா பேசுறதுனால நாம் எப்படி பேசிடுறோம்? அசுத்தமா பேசல, கேவலமா பேசிடுறோம், ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை விட்டுடுறோம். ஏன்னா அவங்க அசுத்தமா பேசி அவங்க அதோடு நின்றுக்கிறாங்க. அசுத்தமான உதடுகள் தான் அவங்க வார்த்தை. ஆனா நாமளே எப்படி பேச வச்சிடுறாங்க? ரொம்ப கேவலமான, சாபமான, பாம்பின் விஷம் அவங்க நாக்கின் கீழ் இருக்கிறது என்று சங்கீதத்தில் வாசிக்கிறது போல
நம்மள மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை, சாபத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வைக்கிற மாதிரி அசுத்தமா நடந்துக்கிறாங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க. அவங்க லைட்டா தான் தப்பு பண்ணுவாங்க, ஆனா நம்மள ரொம்ப கிரிமினலா மாத்தி விட்டுருவாங்க. நம்மளுடைய ஆசீர்வாதத்தை இழக்கிற மாதிரி செஞ்சு விட்டுருவாங்க. ஆனா நம்முடைய சாட்சியை காத்துக் கொள்வதற்கு இனிமேலாவது, இதுவரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம். என்னை பக்கத்தில் இருக்கிறவங்க, அனுபவம் உள்ளவங்க, அன்பா பணிவா மரியாதையா அபிஷேக வார்த்தைகளை பேச வேண்டியவர்கள், நடந்து கொள்ள வேண்டியவர்கள் அசுத்தமா பேசினா கூட நான் என் கையை போடேன், நான் கை போடுவது இல்லை. இப்பவும் நான் தீமையா பேச மாட்டேன், இனிமேலும் நான் எதிர்த்து தீமையாக சூழ்ச்சி தந்திரம் நான் செய்ய போவதும் இல்லை என்கிற ஒரு முடிவு, உறுதி நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு நாம் உறுதி அளிக்க வேண்டும். அடுத்து 12வது வசனத்துல தாவீது என்ன சொல்றாரு பாருங்க. கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. என்ன சொல்றாரு? கர்த்தர் நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே நீதியை சரி கட்டுவாராக. எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. இதை பேசுறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். இந்த மாதிரி பேசினா அவங்களுக்கு இன்னும் கோபம் தான் வரும். கர்த்தர் நியாயம் விசாரித்து அப்படின்னு சொல்லியிருந்தா ஓகே. ஆனா எனக்கும் உமக்கும் நடு நின்று கர்த்தர் நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே நீதியை சரி கட்டுவாராகன்னு சொன்னா அது ஓகே. ஆனா எப்படி சொல்றாருன்னா, என் காரியத்தில் உமக்கு கர்த்தர் தாமே நீதியை சரி கட்டுவாராக சொல்லிட்டு அடுத்த அந்த வார்த்தை அதுதான் முக்கியமானது. 12வது வசனம், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதி சரி கட்டுவாராக, அரை புள்ளி அல்லது புள்ளி வச்சுக்கமா, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. அது இங்கிலீஷ்ல அழகா எழுதியிருக்கு. பட் மை ஹேண்ட் ஷல் நாட் பி அகெயின்ஸ்ட் யூ. கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரிக்கட்டும், கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டட்டும். ஆனால் அந்த ஆனால்ன்றது இங்க தமிழ்ல இல்ல. என் கையோ, பட் மை ஹேண்ட் ஷல் நாட் பி அகெயின்ஸ்ட் யூ. இது ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல இருக்கு. லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி இருக்கு? NLTல, பட் ஐ வில் நெவர் ஹார்ம் யூ. கர்த்தர் நடு நின்று நியாயம் விசாரிக்கட்டும், கர்த்தர் என் காரியத்தில் உமக்கு நீதி சரி கட்டட்டும், ஆனால் நானோ உம்மை காயப்படுத்த மாட்டேன், மனநோவு அடிக்க மாட்டேன். நானோ என் கையோ உமக்கு எதிர்த்து, நான் மட்டும் இல்ல என் பிள்ளைகளையும் உங்க குடும்பத்துக்கு எதிர்த்து அவங்க வீட்டுக்கு போகாத, அவங்கள்ட்ட பழகாத அப்படின்னு ஆக்க மாட்டேன். இன்னைக்கு எத்தனை பேரு என்ன மதிக்காத குடும்பத்துக்கிட்ட நீங்க எப்படி பேசலான்னு ஒரு மனைவி கணவன்கிட்ட சண்டை போடுறாங்க. கணவன் மனைவிட்ட என்ன மதிக்காத வீட்டுக்கு நீ எப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு சண்டை போடுறாங்க. இயேசு கிறிஸ்துவ முதல்ல வைத்தால் என் மனைவியை மதிக்காதவங்கள்ட்ட நான் பேசுவேன், ஐயா என் கணவரை மதிக்காதவங்கள்ட்ட நான் பேசுவேன் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவ கணவனும் கிறிஸ்தவ மனைவியும் முடிவு எடுக்கணும். ஏன்னா என் கணவன் எனக்கு முதலிடம் இல்லை, என் மனைவி எனக்கு முதலிடம் இல்லை, எனக்கு இயேசு தான் முதலிடம். இந்த அன்பு இப்படி இருந்துச்சுன்னா அந்த கணவனும் அந்த மனைவியும் மனம் திரும்புவாங்க. அதை விட்டுட்டு என் மனைவியை மதிக்காத உங்களை நான் மதிக்க மாட்டேன், என் கணவரை மதிக்காத உங்களை நான் மதிக்க மாட்டேன், உங்க பிள்ளைக்கும் எங்க பிள்ளைக்கும் சம்பந்தம் இல்லை, என்னமோ இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லை, பேலியாளி மக்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. ஆண்டவர் யாரையாவது விரோதிக்கிறாரா? அவர் நேசிக்கிறார். என் மனைவி தானே வெறுக்கிறாங்க, என் கணவர் தானே வெறுக்கிறாங்க, அவங்க வெறுக்கிறதுனால நான் ஏன் வெறுக்கணும், எனக்கு அவங்களுக்கு எந்த பகையும் இல்லையே. அப்படி இருந்தால்தான் இந்த மனைவியும் இந்த கணவரும் தேவ அன்பை புரிந்து கொள்ள முடியும். 15வது வசனத்துல தாவீது இன்னொரு வார்த்தை சேர்த்து சொல்றார். 1 சாமுவேல் 24:15, கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து, கடைசி நியாயாதிபதி யார்? சாமுவேல் தான் கடைசி நியாயாதிபதி. இப்ப தாவீது சொல்றாரு, நியாயாதிபதியின் காலத்துக்கு பிற்பாடு ராஜாவாகி சவுல் வந்திருக்கிறாரு. அப்போ தாவீது சொல்றாரு, கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து, மே த லார்ட் பி த ஜட்ஜ், நியாயாதிபதியா இருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். எனக்காக வழக்காடி என்னை விடுவிப்பாராக. கர்த்தர் நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே நீதியை சரி கட்டி எனக்காக கர்த்தர் வழக்காடி கர்த்தரே என்னை விடுவிப்பாராக.
எவ்வளவு ஒரு பெரிய மனு தாக்கல், எவ்வளவு பெரிய ஒரு பொசே, எவ்வளவு ஒரு ஒரு நீதிக்காக ஆண்டவரிடத்துல முறையிடுகிற ஒரு ஒரு அநீதியான ஒரு உலகத்துல ஒரு நீதிய, தேவ நீதிய அவர் எதிர்பார்த்து தேவனை முன்னிட்டு எப்படி கோலியாத்துக்கிட்ட நான் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன்னு சொன்னாரோ, சவுல் கிட்டையும் எத்தனை முறை கர்த்தரை சொல்றாரு பாருங்க. கர்த்தர் எனக்கும் உமக்கு நடு நின்று நியாயம் விசாரிப்பார், கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. 15 கர்த்தர் நியாயாதிபதியா இருந்து இது உணர்த்துறாரு. கர்த்தரை குறித்து, கர்த்தருடைய வழியை குறித்து, கர்த்தரை மறந்தவர்களுக்கு அவரை முன்னிட்டு வைத்து பேசுகிற வார்த்தை நமக்கு வேண்டும். 1 சாமுவேல் 26:10-11 நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 26வது அதிகாரத்துல ஆகிலா மேட்டுல தாவீதோடு கூட அபிசாய் வரார். இதே சவுல் மறுபடியும் இவ்வளவு ஒரு உணர்த்துதலான, பணிவான, இவ்வளவு கனிவான ஒப்புரவாகும் வார்த்தைகளை தாவீது பேசி தற்காலிகமா சவுல் மனம் திரும்ப போயிடுறாரு. ஆனா திரும்பவும் சவுல் தன்னுடைய படைகளோடு தாவீதை கொல்றதுக்கு ஆகிலா மேட்டுக்கு வரும்போது, தாவீது அபிசாய் என்கிற தன்னுடைய படை வீரரை கூட்டிக்கிட்டு போகும்போது அங்க தாவீது என்ன வார்த்தை சொல்றாரு? 1 சாமுவேல் 26:10-11 என்ன சொல்றாரு? கர்த்தர் அவரை அடித்து, கர்த்தர் சவுலை அடித்து, அல்லது அவருடைய காலம் சவுல் மரித்து, அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் வீர மரணம் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதெல்லாம் இன்னைக்கு தவறு செய்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம், அல்லது தவறு செய்யாதவர்கள் இதை நாம் கற்றுக்கொள்ளணும். என்ன? எனக்கு இது வேண்டாம்பா, பழி வாங்குறதும் பதில் அளிக்கிறதும் கர்த்தருக்குரியது. வேலை வெட்டி இல்லாதவங்க வேணா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நான் வேலை வெட்டி உள்ளவன், எனக்கு தரிசனம் இருக்கு, எனக்கு ஊழியம் இருக்கு. என்னை கடுப்பேத்தி டென்ஷன் ஆக்குறவங்ககிட்ட போயிட்டு நான் ஏன் கோவப்படணும்? நான் ஏன் என்ன நான் கரைப்படுத்தி கொள்ளணும்? அவங்களுக்கு தான் வயசு போயிடுச்சு, இல்லை அவங்களுக்கு தான் கோபம் வருதுன்னா மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா எனக்கு என்ன ஆச்சு? நான் ஏன் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கணும்? நான் ஏன் கோவப்படணும்? கர்த்தர் பார்த்து கொள்வாரு. மிரியாமும் ஆரோனும் பேசுனதை கர்த்தர் பார்க்கிறாருல, அவர் வச்சு செய்வார், அவர் பார்த்துக்குவாரு. அப்படி செஞ்சோம்னா நம்ம ரோமர் 12:19 வாசிக்கிறோம். அது ஆங்கிலத்துல ரொம்ப அழகா எழுதி இருந்துச்சு. ரோமர் 12:19 பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால், எங்க உபாகம் 32:35 நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அது தமிழ்ல கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள்னு இருக்கு. ஆங்கிலத்தில் எப்படி எழுதிருக்கு பாருங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெவர் டேக் ரிவெஞ்ச், பழி வாங்காதீங்க. லீவ் தட் டு த ரைச்சியஸ் ஆங்கர் ஆஃப் காட், தேவனுடைய நீதியான கோபம். நம்முடைய கோபம்லாம் அநீதியான கோபம், அல்லது நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்குது, அழுக்கு கந்தையான கோபம். ஆனா தேவனுடைய நீதியான கோபத்திற்கு நாம் அதை விட்டு விடுவோம். லீவ் தட் டு த ரைச்சியஸ் ஆங்கர் ஆஃப் காட். என் கணவன் பண்ற அநியாயத்துக்கு, என் மனைவி பண்ற அநியாயத்துக்கு, என்னுடைய வீட்டில் இன்லாஸ் பண்ற அநியாயத்துக்கு, உறவினர்கள், வீட்டு பெரியவர்கள் அல்லது வீட்டில் இருக்கிற இளைஞர்களோ சின்னவங்களோ பண்ற அநியாயங்களுக்கு லீவ் தட் டு த ரைச்சியஸ் ஆங்கர் ஆஃப் காட், கோபாக்கினைக்கு அல்லது தேவனுடைய நீதியான கோப ஆக்கினைக்கு நாம் இடம் கொடுத்து விடுவோம். அப்படி இருந்துட்டோம்னா தாவீது சொல்றது போல சவுலை கர்த்தர் அடித்து, அல்லது சவுளுடைய காலம் சவுல் மரித்து, அல்லது யுத்தத்திற்கு சவுல் போய் வீர மரணம் அடைந்து மாண்டால் ஒழிய நான் என் கைய சவுல் மேல போட மாட்டேன். அப்படி என் கை சவுல் மேல போடாதபடிக்கு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் தான் என்னை காக்க கடவர். இன்னைக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு வேணும். எவ்வளோ பாதுகாப்பு, பயணத்திற்கு பாதுகாப்பு வேணும், குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு போக்கிலும் வரத்திலும் பாதுகாப்புன்னு பேசுறோம், ஜெபிக்கிறோம். ஆனா இந்த பாதுகாப்பு நமக்கு வேணும். என்ன பாதுகாப்பு? கர்த்தர் என்னை காக்க கடவர். என்ன காக்க கடவர்? நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மீது கை போடாதபடிக்கு, தூஷிக்காதபடிக்கு, நாவை அசைக்காதபடிக்கு, நான் அடிக்காதபடிக்கு, மிதிக்காதபடிக்கு, சபிக்காதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர். இந்த பாதுகாப்பு தாவீதுக்கு அருளின ஒரு பெரிய கிருபை.
அதனாலதான் என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீதுன்னு கர்த்தர் சொன்னார். மத்தேயு 12:27 வாசித்து இந்த நாளின் தியானத்தை முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். தாவீது சொன்னார் தெரியுமா, கர்த்தர் நியாயம் தீர்த்து, நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன், நிறைய விஷயங்கள்ல நம்மை சுற்றி விரோதிக்கிறவங்க, நம்மளை தாக்குறவங்களுக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். தெய்வம் நின்று கொள்ளும். அவர் எப்பங்க கொள்றது, அவர் எப்பங்க பழி வாங்குறது, நான் பார்ப்பனோ பார்க்க மாட்டேனோ, என் கண்ணார பார்க்கணும் அவங்க அழியறத, அல்லது எனக்கு அவங்க செய்த தீமைக்கு கர்த்தர் சரி கட்டுறத என் கண்ணு பார்க்கணும். நான் அதுக்கு முன்னாடி கண்ணை மூடிடக்கூடாது. நான் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் சரி கட்டினா என்ன, சரி கட்டாட்டி என்ன, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. மத்தேயு 12வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 12:27 கர்த்தர் நம்மை நியாயம் விசாரித்து, அல்லது கர்த்தர் நமக்கு நியாயாதிபதியாக இருந்து நடு நின்று தீர்க்கிற காரியம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மத்தேயு 12:27 இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் பெரிய பேயினாலே பிசாசுகளை துரத்தினால், அல்லது பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் பிள்ளைகள் நமக்கு நீதிபதிகளா, நம்முடைய வீட்டு பிள்ளைகள் நமக்கு நீதிபதிகளா அப்படின்னு ஒரு கேள்வி இங்க வருது. ஏன்னா உங்கள் பிள்ளைகளே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களா இருப்பார்கள், அல்லது உங்க பிள்ளைகள் தான் உங்களுக்கு நீதிபதின்றார் இயேசு கிறிஸ்து. நம் பிள்ளைகள் நமக்கு நீதிபதிகளா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாம சரியான ஒரு காரியத்தை தவறுன்னு சொல்லி நாம நியாயம் தீர்த்தோம்னு சொன்னா, அதே சரியான செயலை நம் பிள்ளைகளே செய்வார்கள். என்னுடைய குறுகிய இந்த 39 வயதுல நான் நிறைய இந்த காரியத்தை பார்த்துருக்கிறேன். எதையும் சொல்லல, நீங்களே விளங்கிக்குவீங்க. எந்த காரியத்தை தப்பு தப்புன்னு அடிச்சு மேடையில கத்தி பேசின ஊழியர்களே அவங்க பிள்ளைங்களே இவங்க எதை தப்பு தப்புன்னு சொன்னாங்களோ அதே காரியத்தை அவங்க பிள்ளைங்களே பண்ணியிருக்கிறாங்க. கத்தி கத்தி பேசுவாங்க. வீடியோல இருக்குது, யூடியூப்ல இருக்குது, டேப் ரெக்கார்ட்ல இருக்குது. எந்த ஊழியர்கள் எந்தெந்த காரியத்தை தவறுன்னு சொல்லி பவுடர் போட்டா தப்புன்னு பேசின ஊழியர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. உங்களை நிறைய பேருக்கு தெரியும். பவுடர் போட்டா தப்புன்னு அவங்க பிள்ளைங்களே பவுடர் போடலையா? அப்படி யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் போட்டோ எடுத்தா தப்புன்னு பேசின ஊழியர்கள், பாஸ்போர்ட்டுக்காக போட்டோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது போட்டோ எடுக்கலையா? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஸ்கூல்ல போட்டோ எடுக்கணும்னு சொன்னா போட்டோ எடுக்கலையா? அப்ப தான் செஞ்சா அது தப்பு இல்லை, மற்றவங்க செஞ்சா தப்பு. அதான் ஏசு சொன்னார், நான் பேய் ஓட்டுறது தப்புனா நான் பிசாசுனால ஓட்டல, அவர் பரிசுத்த ஆவியினாலதான் அவர் பிசாசுகளை துரத்தினார். ஆனா இந்த பரிசேயர்கள் நீ பெரிய பேயினால சின்ன பேய் ஓட்டுற அப்படின்னு சொன்னாங்க. அந்த பரிசேயர்கள்லயே சிறந்த பரிசேயன் சவுல் நாளைக்கு பவுலாகி அவர் பேய் ஓட்டலையா? உங்க பிள்ளைங்களே உங்களை நியாயம் தீர்க்கிறவர்களா இருக்கிறார்கள். If we judge right as wrong, our children will do that right thing. நாகரிகமா சொல்லி முடிக்கிறேன். நாம எந்த சரியான காரியத்தை தவறு தீமைன்னு நியாயம் தீர்க்கிறோமோ அதே சரியான செயலை நம் பிள்ளைகளே செய்வார்கள். அதை செய்யும் போது வாயை மூடிட்டு அப்படி யோசிப்போம். அப்போ எந்த வீட்டு கல்யாணத்தை, எந்த வீட்டு காரியங்களை நம்ம நியாயம் தீர்த்து கத்தி தப்பு அப்படி இப்படின்னு பேசணுமோ அதே காரியம் நம்ம வீட்லயும் ஒரு பொம்பளை பிள்ளை வளருது, நம்ம வீட்லயும் ஒரு ஆம்பளை பிள்ளை வளர்றான். அந்த பிள்ளைகளும் அதே காரியத்தை செய்யும் போது அந்த மூஞ்சை தூக்கிட்டு போய் எங்க வச்சுக்குவாங்க? அதனால பிள்ளைகளே நமக்கு நீதிபதிகளாக நியாயம் தீர்க்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதனால அவசரப்பட்டு கர்த்தர் நியாயம் தீர்க்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா நாம் எதெல்லாம் சரிய தப்புன்னு சொன்னோமோ, இவர் சபையா போய் பிரசவம் பண்றது தப்புன்னு பேசினவங்க அதே அவங்க வீட்டு பையன் நாளைக்கு ஞானஸ்நானம் எடுத்து வளர்ந்து அவரும் அதே போல போய் சபையா போய் ஊழியம் செஞ்சா, என் பிள்ளை என்னமா ஊழியம் செய்யறான். அப்போ உங்க பிள்ளை செஞ்சா அது ஊழியம், மற்ற பிள்ளைங்க மற்றவங்களுடைய வீட்டு பிள்ளைங்க செஞ்சா அது அட்டூழியமா? கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கணும். நாம நம்முடைய கண்கள் ரொம்ப குறுகிய கண்கள். நம்ம இதை புரிந்து கொண்டு தேவ பிள்ளைகளாக நடந்து கொள்வோம். சங்கீதம் 7 ஒருவேளை தாவீது பென்ஜமின் கோத்திரத்தாரா இருந்ததுனால சங்கீதம் 7 ஒருவேளை தாவீதை குறித்து தான் இந்த சங்கீதம் இருக்கலாம்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா வேறு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல, இந்த சிகாயோன் என்கிற இந்த சங்கீதம் இது
சீமையை தான் குறிக்குது. ஏன்னா சீமையையும் பென்யமின் கோத்திரம் தான். தாவீதை சபித்த ஒரு சீமையை பென்யமின் கோத்திரத்தான், சவுலுடைய கோத்திரத்தான். அந்த சீமையை தூஷிக்கும் போதுதான் சங்கீதம் 7 எழுதப்பட்டதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஆபகுக்கு 3வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்க ஆபகுக்கும் சீகாயோன் என்கிற ஒரு ராகத்துல அவர் பாடல் பாடி இருக்கிறத நம்ம ஆபகுக்கு 3:1 வாசிக்க முடியும். ஆனா இந்த சீகாயோன் என்கிற இந்த சங்கீதம் 7வது சங்கீதத்தை பென்யமீனியனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சீகாயோன் என்கிற இந்த சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான். 15வது வசனம், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். இதெல்லாம் இதுல இந்த 7வது அதிகாரத்துல சங்கீதம் 7 சொல்லப்பட்டதெல்லாம் தாவீது சவுல் கிட்ட பேசி இருந்தா, அந்த என்கேதி கெபியில வனாந்திரத்துல சவுல் வெட்டி போட்டிருப்பாரு தாவீதை. இதுல என்ன தெரியுது? மனசுல இருக்கிறதெல்லாம் சங்கீதமாக ஜபமாக கர்த்தரிடத்துல பேசிடலாம். ஆனா சவுல்கிட்ட பேசும்போது சங்கீதம் 7 இருக்கிறதே பேசினா என்னத்துக்கு ஆகுறது? சத்துரு சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயம் கேடு இருக்கிறதும் இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி அவர் கர்த்தரிடத்துல முறையிடுற விதத்தையும், துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், அவங்கள கடிந்து பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 7 தாவீது கர்த்தரிடத்துல பேசினதும், அல்லது 1 சாமுவேல் 24 தாவீது சவுல் இடத்துல பேசினதையும் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படி இன்னைக்கு மாற்றி செய்யறோம். கர்த்தரிடத்துல முறையிட வேண்டியதெல்லாம் சவுல் கிட்ட பேசிடுறோம். சவுல் கிட்ட பணிவா கனிவா பேச வேண்டிய வார்த்தையெல்லாம் கர்த்தர்கிட்ட பேச மாட்டோம். இந்த நாளின் தியானம் நிச்சயமாக நமக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புறேன். சீகாயோன் சங்கீதங்கள் நம்முடைய நெருக்கத்தில் உண்டாகட்டும். கர்த்தரை நோக்கி சீகாயோன் பாடல்களை பாடுவோம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அங்கலாய்ப்பு, நெருக்கம், வேதனை எல்லாத்தையும் கண்ணீராக கர்த்தரிடத்தில் ஊற்றுவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், never take revenge, leave that to the righteous anger of God. கர்த்தரிடத்துல பழிவாங்குதலையும் பதிலளிப்பதையும் விட்டுவிட்டு கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலையில ஓடுவதற்கு, கர்த்தர் எனக்காக வழக்காடுவார், கர்த்தர் என்னை விடுவிப்பார், அவர் நியாயம் விசாரிப்பார், நீதி சரி கட்டுவார், நானோ என் கைய மற்றவங்க மேல போடாதபடிக்கு, பட் மை ஹேண்ட் ஷல் நாட் பி அகெயின்ஸ்ட் எனிபடி, அப்படி இருக்கிறதுக்கு கர்த்தர் தான் என்னை காப்பாராக என்று கர்த்தருடைய இந்த பாதுகாப்புக்காக ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே, இந்த பாதுகாப்பு உம்முடைய திருச்சபையாருக்கும் உம்முடைய ஊழியர்களுக்கும் உம்முடைய பிள்ளைகளாகிய விசுவாச தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்களிலிருந்து, பிசாசின் இடத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, உலக இயற்கை அழிவுகளிலிருந்து எங்களை பாதுகாக்கிறீர். அந்த கிருமி வியாதிகளிலிருந்து எங்களை பாதுகாக்கிறீர். சோதனைகளிலிருந்து எங்களை பாதுகாக்கிறீர். ஆனால் இன்றைக்கு எங்கள் வாயினால், எங்களுடைய கைகளினால், எங்களுடைய வார்த்தையினால், மனதினால் நாங்கள் பிறர் மீது கை போட்டு விடுகிறோம், பிறரை அவமதித்து விடுகிறோம், தூஷித்து விடுகிறோம், அவங்கள நாங்கள் ஹார்ம் பண்ணிடுறோம், அவங்கள நாங்கள் காயப்படுத்தி விடுகிறோம். அப்படி செய்யாதபடிக்கு கர்த்தர் தாவீதை காத்தது போல எங்களையும் காப்பீராக. இனி வருகிற நாட்களில் இதுவரை நாங்கள் செய்த துரோகங்கள், அக்கிரமங்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத அவமதிக்கிற செயல்களை நாங்கள் யாருக்கு விரோதமாக செய்தோமோ, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கும், பெற்றோர் பிள்ளைகளுக்கும் செய்த அநியாயமான அவமரியாதையான வார்த்தைகள், செயல்களுக்காக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மன்னிப்பு கேட்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரியும். இந்த நாளிலிருந்து நாங்கள் புது மனிதர்களாக, எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் உங்கள் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதற்கு கர்த்தர் எங்களை காப்பீராக, காத்துக்கொள்வீராக. இனி வருகிற நாட்களில் ஆண்டவரே, நாங்கள் இந்த நெருக்கங்களின் நேரத்தில் சீகாயோன் என்கிற சங்கீதங்கள் எங்களிடத்திலிருந்தே உண்டாகட்டும். கர்த்தரிடத்திலே நாங்கள் முறையிட ஜெபிக்க, கர்த்தர் பழி வாங்குவார், கர்த்தர் பதிலளிப்பார், இது கர்த்தருக்குரியது என்கிற ஞானம் உண்டாகட்டும். தாவீது சவுலிடத்துல வணங்கி முகம் தாழ்த்தி தரை மட்டும் தன்னை தாழ்த்தினது போல நாங்கள் சவுலுக்கு மட்டும் இல்ல, யோனத்தான் இடத்திலையும், நேசிக்கிறவர்களிடத்திலையும், எங்களை பகைக்கிறவர்களிடத்திலையும்
தாழ்மையுள்ள இருதயத்தோடு நாங்கள் பழக எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தையிலிருந்து இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியங்களின்படி கர்த்தருடைய வார்த்தைகளை எம்மாவு சீஷர்களுக்கு அன்றைக்கு நீர் விளக்கி காட்டின போது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அதுபோல எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. உமக்கே துதிகான மகிமை செலுத்துகிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்து கடந்து போகிறேன். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.